நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் நிந்தைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் நிந்தைக்கே.
நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தாங்கிடும் பலன் தந்து நன்றி. தப்பி செல்ல வழி செய்து நன்றி. தப்பி செல்ல வழி செய்து நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இதைத் தொடர்ந்து நான் 2 நாள் பிரசவம் பண்ணியிருக்கிறேன். யார் கூட அவர் இருப்பார். நம்ம போகிற இடமெல்லாம் யார் கூட இருப்பார் பிரசவம் பண்ணியிருக்கிறேன். யார் கூட இருப்பார்? நாங்கள் அதெல்லாம் மறந்துட்டு பாஸ்டர், இப்போ காலம் பல வருஷம் ஆச்சு. சரி, அதை விட்டு விடுகிறேன். ஏன்னா அதை பிரசங்கம் அதை கேட்டுட்டா நமக்கு ஏன் டைம் அதில் வேஸ்ட் ஆகுது. யூடியூப்பில் போய் பார்த்துக்கோங்க. 9ஆம் தேதி அந்த மெசேஜை யூடியூப்பில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கி நான் உங்களோடு கூட சொல்கிற காரியம், ஆண்டவர் அன்றைக்கி மோசையோடு கூட இருந்தது போல் என்ன செய்வேன், உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். வாசித்து பாருங்க 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்த வசனம். பலங்கொண்ட திடமனதாய் இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். Praise the Lord. அடுத்த வசனம் கூட வாசித்துங்களேன். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஆமென். இந்த பலம் கொண்டு திடமனதாய் இரு என்கிற வார்த்தை இந்த அதிகாரத்தில் இந்த 9 வசனத்துக்கு உள்ளேயே எத்தனை இடத்துல சொல்லப்பட்டிருக்குது? 3 வசனம். ஆமென். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 இடத்துல சொல்லியிருக்கு. பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க, 3 தடவை என்ன செய்கிறேன் சத்தியம் பண்ணுறேன், அப்படித்தான் அப்படிம்பாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதை மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு, கலங்காதே திகையாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்கிற ஆண்டவர் இங்கே வாசிக்கிறோம், மோசையோடு கூட ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்கிறார். மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். மோசைக்கு கர்த்தர் தரிசனமானாலும் நான் ஏற்கனவே பிரசங்கித்திருக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தில் தரிசனமாகிறார். தரிசனமாகி அவர் சொல்கிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சை செய், கலட்டி போடு, நான் விட்டதிலிருந்து வருகிறேன். பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட அவர்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? கூட இருப்பார். நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் கீழே போய் படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய உபத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சமத்தில் முறையிட்டார்கள். ஆண்டவர் கண்டார், கேட்டார், அறிந்தார், இறங்கினார். எதற்கு? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக கர்த்தர் கண்டார், கேட்டார், அறிந்தார், இறங்கினார். இன்னைக்கு உங்களுக்கு தான் உடைய உபத்திரவத்தை, கஷ்டத்தை, பாடுகளை, பிரச்சனையை, வேதனையை, இக்கட்டை, நெருக்கத்தை அவர் காண்கிற தேவன், கேட்கிற தேவன், அறிகிற தேவன், இறங்குகிற தேவன். அல்லேலூயா. எப்போ அப்படின்னா அவரை நோக்கி முறையிட்டான். அல்லேலூயா.
சும்மா நீங்கள் வாட்டுக்கு இருந்துட்டு நான் படுற கஷ்டம், நான் படுற வேதனை, நான் படுற பிரச்சனை, வியாதி, என் தொல்லை துரட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். இந்த மோசையை குறித்து சொல்லியிருக்கிறேன். அவன் ஆண்டோட சமூகத்தில் என்ன ஜனங்கள் மோசையின் காரியத்தை நீங்கள் வீட்டில் போய் படிங்க. யாத்திரை புத்தகத்தில் ஜனங்கள் அவனிடத்தில் அடிக்கடி சண்டை போடுவாங்க, அடிக்கடி பிரச்சனை பண்ணுவாங்க, அடிக்கடி முறுமுறுப்பாங்க, அடிக்கடி பலகாரத்து கேட்பாங்க. ஏன் நாங்கள் எகிப்தில் கல்லறை இல்லையா, இந்த வனாந்தரத்தில் செத்து காக்காக்கு குருவிக்கும் மிருகத்துக்கும் இரையாகும்படியாக எங்களை அங்கிருந்து கூட்டிகிட்டு வந்துடு அப்படிப்பாங்க. நீங்கள் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்படுகிற அந்த நாள் முதல் பார்வோனிடத்தில் அவன் பண்ணின போராட்டம் எக்கச்சக்கம். 10 வாதைக்கு அப்புறம் தான் அந்த காரியம் நிறைவேறினது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களால் அவன் பட்ட பாடுக்கு என்ன கிடையாது, அளவே கிடையாது. அப்போ என்ன செய்தான் அப்படின்னா, மோசையோடு கூட இருந்தது போல் உன் கூட இருப்பேன்னா, அவன் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு காரியத்திலும் அவன் உடனே என்ன செய்வான், முழங்கால் போட்டுருவான். ஆண்டவரே அப்படி முழங்கால் போட்டுருவான். இல்லைன்னு மலைக்கு ஓடி போயிடுவான். அங்கவே என்ன செய்வான், முழங்கால் போட்டு ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நான் என்ன சொல்ல, என்ன செய்ய, அவங்க சொல்கிறது நியாயம் தானே, எப்படி அப்படி. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்களுடைய தேவைக்காக, பிரச்சனைக்காக, பாடுகளுக்காக அந்த கதவை சாத்துங்க. அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஏசி வெளியே போகும், அந்த கண்ணாடி டோர் சாத்துங்க. திறக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக சாத்தணும். அப்போ என்ன பார்க்கிறோம், எந்த சூழலிலும் தேவனோடு கூட உறவாடுகிற, ஜெபம் பண்ணுகிற அவர்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். இன்னைக்கு சொல்கிற முதல் பாயிண்ட் தான். நீ உண்மையாய் எல்லாவற்றுக்கும், பிரச்சனையாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், வேலை கிடைக்கிறதா இருக்கலாம், அல்லது தொழில் காரியமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த காரிய பிரச்சனையாய் நடைபெறாமல் கூடாமல் கஷ்டமாக உங்கள் முன்னேற்றத்துக்கு, உங்களுடைய உயர்வுக்கு, உங்களுடைய செழிப்புக்கு, உங்களுடைய காரியத்துக்கு தடையாக இக்கட்டாக நெருக்கமாக இருக்குதோ, அதுக்கெல்லாம் யாரையும் பார்த்தா கர்த்தர் விலகி போய், நம்ம ஆண்டவர் மாதிரி டைலக்ட் மேன் வேறு யாரையும் பார்க்க முடியாது. நீங்கள் நினச்சிக்க மாதிரி சாதாரண ஆண்டவர் அல்ல. வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், புனிதனுக்கு மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான். அதே ஆண்டவர் தான் எப்படி உள்ளவர், எரிச்சல் உள்ள ஆண்டவர், பயங்கரமான ஆண்டவர், பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிற ஆண்டவர், சுட்டரிக்கிற ஆண்டவர். இது மட்டும் இல்லை, அருமையிலே இரக்கமுள்ள ஆண்டவர் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கிறாரு, என்ன ஆவியை கொடுக்கிறாரு, கோபத்தின் ஆவியவா, எரிச்சலின் ஆவியவா, என்ன அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் யோவேல்ல, பரிசுத்த ஆவி உங்களுக்கு என்ன செய்வேன், ஊற்றுவேன். இதே ஆண்டவர் அசுத்த ஆவியை அனுப்புவாராம். என்ன பேச மாட்டேங்கிறீங்க, அசுத்த ஆவி அனுப்புவாராம். நன்மை செய்ய வந்த ஆண்டவர் கேட்டுக்கு நேரம் அனுப்பிடுவாராம். அப்போ நம்ம ஆண்டவர் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்குற ஆண்டவர் தான். 2 காரியத்தை சொல்கிறேன் உங்களுக்கு விளங்குகிற பகுதியில். பழைய ஏற்பாட்டில் நிறைய சம்பவம் இருக்குது. கானா ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், ஆமாம் ரசம் குறைபட போதுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும். உடனே அதை குறைபடாமல் மாற்றிருக்கலாமா, மாற்ற முடியாதா, மாற்றிருக்கலாம்ல. என்ன செஞ்சுருந்தார், அவருக்கு அழகாக ஒரு சேர், இப்போ நம்ம சத்திலெல்லாம் அப்படி போடலை, சில பெரிய ஆலயங்களில், பெந்தகோஸ்து ஆலயங்களும் கூட ஒரு பெரிய விஐபி சேராக போட்டிருப்பாங்க. அதில் ஒரு இடத்துல பார்த்துக்க பெரிய குஷன் மெத்தை. நான் போய் என்னையும் உட்கார வச்சுட்டாங்க. இங்கே படுத்து தூங்க போட்டிருக்கீங்களா அப்படின்னு கூட கேட்டேன் அவங்கள. பாஸ்டர் ராஜாக்கள், அவங்க ராஜா சிம்மாசனம் மாதிரி என்ன செய்யணும், உட்காரணும், அதுக்காக அப்படி குஷன் மெத்தை போட்டிருக்கணும் அப்படின்னாங்க. அப்போது அதை மாதிரி ஏசப்பாவுக்கு ஒரு குஷன் மெத்தை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. காணா ஒரு கல்யாணத்தில் எல்லாம் தடபடால நடக்குது. அவர் என்ன செய்தார், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருக்கார். அதே மாதிரி படகுல தலையில கொடுத்து என்ன செஞ்சாருங்க, தூங்க வச்சுட்டாங்க.
கடல் கொந்தளிக்குது, காற்று எரியுது, என்னென்னமோ நடக்குது. இவங்கெல்லாம் ஆய் போயின்னு சொல்கிறாங்க. கணவர் கல்யாண வீட்டில் அப்படி தான். அங்கே என்ன செஞ்சார்? நம்ம ஆண்டவர் சில சமயத்தில் நீங்கள் சரியாக அவரை மாத்திரம் தேடி அவருக்கு இடம் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, எங்களுக்கு ஒன்றுமே கிதியோன் சொன்னான். நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், நான் இந்த ஊரில், எங்கள் ஊர் சின்ன ஊர், இங்கே இருக்கிற எல்லா ஜனத்திலும் நீ யார்? சின்ன ஆள், எளியவன். அடுத்து என்ன சொன்னான்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது யாருனாலும் சொல்லலாம். அவ்வளோ தூரம் பைபிள் படித்தா இங்கேயா பாஸ் உட்காந்துருப்போம். நாங்கள் 4 சபைக்கு அதிபதியாக மாறியிருப்போம்ல. எனக்கு பலனே இல்லைண்ணா. என்ன சொன்னா? அப்படி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். அவரை பார்த்து தான் சொன்னார், எப்பா நீ யாரு? அதையா சொல்லுங்க. பராக்கிரமசாலி. சாலம் சொல்லு, பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் ஜெயிச்சதெல்லாம் எதை வச்சு ஜெயிச்சான்? வாள், ஈட்டி, குண்டு, பெரிய பெரிய வீச்சருவா வச்சா ஜெயிச்சான்? என்ன ஜெயிச்சான்? மண்பானை, தீவெட்டி. பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய ஆயுதம் பாருங்க. இதெல்லாம் போய் படிங்க. கிதியோனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதே மாதிரி எலிசாவை பார்த்தீங்கன்னா அப்படி தான், எலியாவை பார்த்தீங்கன்னா அப்படி தான். சாதாரண ஆட்கள். அதான் யாக்கோபு சொல்லும் பொழுது சொல்லுவார், எலியாவுக்கு நம்மை போல தொல்லை துரட்டு, நம்மை போல எல்லா விதமான காரியமும் யாருக்கு இருந்துச்சு? ஆமாம். அவன் தன் தேவனை நோக்கி கருத்தா ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு கட்டளை போட்டான். எப்படி? என்னுடைய ஆர்டர் இல்லாமல், ஆண்டவரே நீ சர்வ வல்லமையுள்ளவர் தான் தெரியும் எனக்கு, ஆனால் நான் சொல்லாமல் இந்த தேசத்தில் 3 வருஷம் 6 மாதம் அடிச்சுக்கூடாது. அப்புறம் நான் சொன்னால் என்ன செய்யணும்? சில சொல்லுவாங்க, நீங்கள் வச்ச ஆண்டவராப்பாங்க. இந்த வசனத்துப்படி வச்ச ஆண்டவர் தான். அல்லேலூயா. எப்போ அவரோடு கூட ஜெபிக்கிற, உறவாடுகிற, அவர் தான் எனக்கு, நான் தான் அவருக்கு. அல்லேலூயா. நான் தான் அவர், அவருக்குள்ள, அவர் எனக்குள்ள. இந்த உறவு இருக்கிற ஒரு தேவ பிள்ளை சொல்றத அவர் கேட்பார். என்ன விசுவாசிக்கு நான் செய்த கிரிகளை என்னை பார்க்கிறோம் பெரிய காரியங்களை. அல்லேலூயா. 4 நாளான லாசருவை அவர் எழுப்பினார். நம்ம 40 நாள் பிரேயத்தை எழுப்ப நமக்கு முடியும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர்கிட்ட சொன்னேன், போவோன்னு சொன்னேன். இன்னும் போகல. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார். பாஸ்டர், வேலம்மாள் ஆஸ்பத்திரியில் 7 லட்சம் ரூபாய் செலவழிச்சிட்டோம். எத்தனை? 7 லட்சம் செலவழிச்சோம். இன்னும் ஒரு 5 லட்சம் செலவழியும் போல தெரியுது. அதனால் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணால் சரியாயிருங்கிறாங்க. அவர் எனக்கு எப்போ ஒரு தடவை ஒரு சபையில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்போது நீங்கள் யார்? பாஸ்டர், இத்தனாவது வருஷத்தில் வந்து என்ன காரியம் செஞ்சீங்க, என்ன பிரசங்கம் பண்ணீங்கன்னு கரெக்டாக சொல்லிவிட்டார். சரி, என்னை எதுக்கு கூப்பிட்றீங்க? மதுரையில் எத்தனை பெரிய பாஸ்டர் இருக்கிறாங்க, எத்தனை பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், பெரிய கிருபை உள்ள மனுஷன் நீங்கள் அறிந்து கூப்பிட்றேன். ஏன்னா பிசாசுகளை துரத்துகிற பெரிய வல்லமை உங்கள்கிட்ட தான் இருக்குதான். பாஸ் சொன்னார், என் மனைவிக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. எனக்கு அது ரொம்ப சங்கடமாச்சு. பிசாசு பிடிச்சிருக்குது, ஒரு ஏவல் பாதிச்சிருச்சு, அதனால் அலக்களிக்குது. மாத்திரை, மருந்து, ஊசி, இன்னும் 5 லட்சம் ரூபா கட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் வாங்க ஜெபம் பண்ணுங்கன்னார். நான் சொன்னேன், நான் வந்து ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபோன் அந்த சிஸ்டர் கையில் கொடுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. என்னை கேட்டிங்கன்னா நான் ஒரு ஊகத்தில் தான் சொன்னேன். மற்றவங்க சொல்கிற மாதிரி ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசனமாக பேசினார், வெளிப்பாடு வந்து சில கிடையாது. நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் சொன்னேன். 2 நாளில் ஆண்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் வந்து பார்க்குற பாஸ்டர் சுகமாக இருப்பாங்க அப்படி சொல்லி
அவங்க நீங்களும் தலையில் கை வைங்க, ஜோம் பண்ணி ஸ்பீக்கரில் போடுங்க, சிஸ்டர் காதில் கொடுங்க அப்படி சொல்லி ஃபோனில் ஜோம் பண்ணேன். சர்ச்சில் முன்னாடி நின்றுட்டு தான் ஜோம் பண்ணேன். ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய அசைவும் அதிர்ச்சியும் அந்த சரீரத்தில் உண்டாயிருக்கு. உண்டாகி அடுத்த 1 மணி நேரத்தில் படுத்த படுக்கையாக கிடந்த சகோதரி எழுப்பி உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்தது மட்டும் இல்லை, டாக்டர் வந்து பார்த்துருக்கிறார். நீங்கள் 5 லட்ச ரூபா கட்ட வேண்டான்னு இருக்கார். முதல்ல நாளைக்கு பெரிய டாக்டர் வருவார், பார்த்துட்டு இப்போ எல்லாமே க்யூர் ஆன மாதிரி தெரியுது. மறுநாள் அதே மாதிரி சீஃப் டாக்டர் வந்திருக்கிறாரு. இவங்க வீட்டுக்கு போகலாமே, ஒரு பிரச்சனை இல்லையே. வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் எனக்கு வீடு தெரியாது. நான் நேற்று பாஸ்டர் மாட்டேன், நேற்று முந்தா நாளே சொன்னேன், நம்ம ஜமனாஸ்டரை பார்த்துட்டு அப்படியே அங்கே ஒரு பாஸ்டர் வீடு இருக்குது அவங்க இந்த காலேஜ் சொன்னேன். அப்போது சிரித்தாங்க பாஸ்டர்மா. பாஸ்டர்மாவுக்கு பேய் பிடிச்சிக்குன்னு சொன்னால் சும்மா லந்தெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ எதுக்கு சொல்ல வரேன், இன்னைக்கு பாஸ்டர் கிறிஸ்துராஜ் கூட சொன்னேன். சிலர் வந்து பிசாசையும் மைமாந்திரிகத்தையும் இன்னும் ஏவலையும் இயேசுவை விட அதிகமாக ஒரு ஸ்டெப் என்ன செய்கிறாங்க, பெருசாக பார்க்கறதுனால தான் அவங்களோடு கூட கர்த்தர் இருக்க முடியலை. இப்போ மோசேயோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொன்னால் மோசே தேவனோடு கூட இருந்தான். அல்லேலூயா. என்ன காரியமானாலும் சரி, உண்மையிலே அவருடைய சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா மனுஷன் நொந்து நூலாக இருக்கணும். அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை. அங்கே இருக்கிறவங்க அவரை பார்த்துட்டாலே கடிக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவன் அதை டேக்கிட்டீஸ் ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டு எனக்கு பதில் சொல்ல தெரியாது, அப்போ பதிலே சொல்ல மாட்டார், சொல்ல தெரியாது அப்படி சொல்லிட்டு ஒன்று எங்கே போயிடுவார், மலைக்கு போயிடுவார். இல்லைன்னா தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்துருவார். அப்பா நீர் சொன்னீர் தான் போனேன், நீர் சொன்னீர் தான் பார்வட்ட பேசுகிறேன், அவர்கிட்டையும் 10 வாதி அனுப்பி விடுதலையாகி கொண்டு வந்தேன், இந்த ஜனங்களை எப்போ போய் சேர்க்க போகிறேன், என் பாடு என்ன ஆகிறது அப்படின்னு. இதில் என்ன சொல்லலாம், எல்லா சூழ்நிலைக்கும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்து கிடந்தான். அல்லேலூயா. எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவனை போல கோபக்காரன் யாரும் கிடையாது. நீங்கள் மோசே சேர்த்து அதுக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா அவரை போல கோபக்காரன் கிடையாது. சாதாரணமாக சதக்குன்னு போட்டு பதக்குன்னு புதைச்சிட்டு போனவன் யாரு, மோசே. அப்படிப்பட்ட மனுஷன் அவரை போல பொறுமை ஆளுமை இல்லைங்கிற மாதிரி கர்த்தர் அவனை மாற்றிட்டார். சாந்த சொருபியாக மாறிட்டார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே சார்ந்திருந்தான். அடுத்து எல்லாவற்றுக்கும் விடையும் விடுதலையும் அவர்தான், அவரை தவிர வேற இடம். அப்படி கர்த்தரை சார்ந்தது மாத்திரமல்ல, கர்த்தரோடு கூட இருந்தான். அதனால அந்த 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா இங்கே ஒரு சீக்ரெட்டாக ஒரு மெசேஜை சொல்லிட்டார். மோசே இருந்தது போல நீ இருந்தீன்னா, நான் மோசையோடு இருந்தது போல அந்த சீக்ரெட் மெசேஜை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா அவர் நீங்கள் போகிற இடமெல்லாம் என்பதல்ல, நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தில் எல்லாம், நீங்கள் செயல்படுகிற காரியத்தில் எல்லாம், எண்ணுகிற காரியத்தில் எல்லாம் உங்களோடு கூட அவர் இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அது யோசுவா அதுக்கப்புறம் தான் அவர் காரியத்தை விழித்து கொண்ட பிற்பாடு அநேக காரியம் யோசுவாவை குறித்து மோசை குறித்து பார்க்க முடியும். ஒரே ஒரு காரியத்தை 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 3வது காரியம் அருமலே 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென். இப்போ இவன் கர்த்தரோடு கூட இருக்கிறதையும்
தன்னை பரிசுத்தம் பண்ணிக் கொள்வதையும் அவர் பழகி கொண்டபடினால ஜனங்களை பார்த்து சொன்னான். என்ன சொல்றான்? யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு. கர்த்தர் உங்கள் நடுவிலே ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர். முதல் நாளே நான் சொன்னேன், 1:1-15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றில் எரிசுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை எரிச முடியாது, தரிசிக்க முடியாது. இந்த காரியத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா அவர்களை 15ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. 15 பரிசுத்தராய் இருக்கிறது போல. சாரி, யோசுவா 3:15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தாக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரியாவுக்கு எதிரே கடந்து போனார்கள். Praise the Lord. விவரமா பிரசிக்க நேரம் இல்லை. இப்போ இப்படி சம வழியிலையோ அல்லது வேற ஏதோ ஒரு வாய்க்காலையோ ஆற்றுலையோ போகிற தண்ணி பெருசாக போனால் அதை கூட கொஞ்சம் தடுத்து நிறுத்திடலாம். மேலேருந்து அருவி மாதிரி முழு விழுது. வானம் கிழிஞ்சா எப்படி பெய்யும்? அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. அங்கே வாசிக்கிறோம், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை உண்டு போகும், கரை புரண்டு போகும். அப்படிப்பட்ட நேரத்தில் மேலேருந்து வர்ற தனி நின்னது. எப்படி தேன்கூடு நிற்கிது பாருங்க, அது மாதிரி நின்றுச்சு. அதுக்கு காரணம் யோசுவா கர்த்தரோடு கூட இருந்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தன்னையும் தன் ஜனங்களை என்ன செய்தான்? பரிசுத்தப்படுத்த. இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை செய்வார். ஆண்டவரால் முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்ல ஆகவர் கட்டளை நிற்கும். நிறைய காட்சி சொல்லிட்டு போகலாம். யோசுவாவை பார்க்கிறோம், சூரியன் என்ன செய்ய சொன்னார்? தரித்து நிலுன்னு சொன்னார். நினைச்சா நிற்கலையா? செங்கடல் 2 பிளந்தாங்க. அதுமாதிரி இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு போக முடியும். நம்முடைய வாழ்க்கையில் மோசையோடு கூட இருந்தது போல யோசுவாவுக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னால், மோசே என்னோடு கூட இருந்தது போல நீயும் என்னோடு கூட இருக்கணும்னு சொன்னார். இப்போ முதல் காரியம் நம்மை கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டும். நான் கர்த்தரோடு கர்த்தரை சார்ந்து கர்த்தர் தான் அப்படின்னு இருந்தேன்னா எனக்கு எதிராக வருகிற எந்த காரியமும் பெருசே கிடையாது. அல்லேலூயா. எந்த காரியம் அவர் பார்வையில் லேசான காரியம். அல்லேலூயா. உதவி செய்கிறது அவருக்கு என்ன காரியம்? யாருக்கு? யாருக்கு உதவி செய்கிறது? கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது. அவன் பலம் உள்ளவனோ பலசாலியோ பலவீனனோ அவன் கர்த்தரோடு கூட இருந்தா அவனுக்கு உதவி செய்வது அல்லது அற்புதம் நடப்பது, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது, செழிப்பது, விருத்தி அடையப்படுவது, தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம், மனைவி பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், அவர்களே படிப்பு வேலை தொழிலாக இருக்கலாம், வேற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இவ்வளவு தான் அப்படின்னு நீங்களே ஒரு கோடு போட வேண்டாம், ஒரு ரவுண்ட் போட வேண்டாம், ஒரு கட்டம் கட்ட வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுத்து, ஆண்டவரே உம்மிடத்தில் சாட்டி விடுகிறேன் அப்படி சொல்லிட்டீங்கன்னா போதும். அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அதனால நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் கூட இருக்கணும். சங்கீதம் 37:5 அப்படித்தான் வாசிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார் பார்க்கும். அல்ல தேவ சமூகத்தில் யோசுவாவுக்கு தேவன் சொன்னபடி, யோசுவா மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், அதனால நீயும் என்னோடு கூட அங்கே வாசிக்கும் பொழுது அந்த யோசுவாவின் புத்தகத்தில் அருமலே 7ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசி பாருங்க. யோசுவாவை நோக்கி நான் மோசையோட இருந்தது போல. 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி
நான் மோசையோடு யோசுவா 1:7. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் போதும். அது என்ன வாசிக்கிறோம்? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம். கீழே வாசிக்கிறோம், அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இப்போ ஆண்டவரோடு கூட இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கணும். இப்போ 28:1-2 வாசித்து பாருங்க. உபாகமம் 28:1, 2 வசனம். தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். போதும். கீழே அந்த ஆசீர்வாதங்களின் பட்டியல் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது வசனத்தில், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை என்ன செய்வாரே? மேன்மையாக வைப்பார். இதைத்தான் அந்த யோசுவா 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 1:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம், அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. கர்த்தருடைய வசனத்தின்படி ஆண்டவரோடு கூட இருக்கிற அப்படின்னா வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கணும். இந்த வசனத்தை கவனமாய் கேட்க, கடைப்பிடிக்க, கீழ்ப்படிய, அதன்படி செய்ய அவர்கள் தான் அவரோடு கூட இருக்கிறவங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசுவான்னு சொன்னார், என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாதது என்ன? உங்கள் வாய் துதிக்கிறது, இருதயம் என்ன செய்து? உன்னை எப்படி கர்த்தர் உன் கூட வருவார் சொல்ல முடியும்? அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி, கட்டளையின்படி, கற்பனையின்படி, இந்த வேத வசனத்தின்படி. சங்கீதம் 1 சங்கீதத்திலே வாசிக்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிடி வழியில் இல்லாமலும் பரியாசகர் உட்காரிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நான் செய்கிறதெல்லாம் வாய்க்காது. நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம். சில பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், இந்த பிள்ளை விளங்காது, இந்த புருஷன் உருப்பட மாட்டார், இந்த மனைவி உருப்பட மாட்டாங்க, இந்த அப்பாவால் பிரயோஜனம் இல்லை, அம்மாவால் பிரயோஜனம் இல்லை, சகோதரனால் பிரயோஜனம் இல்லை, இவங்க ஒன்றுமே செஞ்சாலும் விளங்காது, உருப்படாது, நடக்காது, கூடாது, ஆகாது சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அல்லவா? காரணம் என்ன? நீ ஆண்டவரோடு கூட, ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட இல்லாதான் காரணம். பிரைஸ் தி லார்ட். சும்மா ஆலயத்துக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னா, மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தான், கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நடந்தான், கர்த்தருடைய கற்பனைப்படி செய்தான். எது செய்தாலும் அவர்கிட்ட கேட்டு செய்தான். அதான், அதனால தான் அவர் அவனோடு கூட இருந்தார். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி அதுதான் படகுல தோற்று போனார்கள், கல்யாண வீட்டில் தோற்று போனார்கள். இன்னும் பல சம்பவங்கள் இருக்கிறது. தோல்வியை தழுவின, நஷ்டப்பட்ட, பிரச்சனைக்குள்ளான பல காரியங்கள் இருக்கிறது. யாக்கோவ தான் சொல்ற, அவனவன் தந்தன் சுயேட்சினாலே சிக்குண்டு இழுப்புண்டு இருக்கிறான். சோதிக்க கர்த்தர் என்ன சோதிச்சார், அவர் சோதிச்சார். யாரு சொல்ல? நீ ஆண்டவரோடு கூட இருப்பது உண்மையானால், ஆண்டவரோடு கூட இருக்கிற உண்மை என்ன? கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்மையும் நம்முடைய காரியத்தை ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நிச்சயமா உங்களை விட்டு என்ன மாட்டாரு, போகவே மாட்டார். ஒரு தகப்பன் பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்பா சொல்றத பிள்ளை அப்படியே ஒரு பிட்டு கூட அசையாமல் கேட்டு கீழ்ப்படிஞ்சு அப்பா எதிர்பார்க்கறதுக்கு மேலே நிறைவேற்றான் வைங்க, அந்த பிள்ளையை அந்த அப்பா விட்டுருவாரா? அந்த பிள்ளைக்காக என்னென்ன செய்யணும்னு சொல்லி திட்டமிட ஆரம்பிச்சுவார்.
பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம காரியத்தில் இப்படி இருப்போமானால், அநீதி உள்ளவர்களாயிருக்கிற நாமே இருப்போமானால், நமக்காக உயிரை கொடுத்த, நமக்காக பாடுபட்ட, இரத்த சிந்தின, பலியான அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்யாமல் இருப்பாரா? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, அவரையே நமக்காக கொடுத்தவர் இந்த உலகத்தில் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எப்படி? எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். அதனால் அவர் கூட இருக்கிற அருமையான பழக்கம் நமக்கு இருக்கணும். ஆதியாகம புஸ்தகத்தில் 28ஆவது அதிகாரத்தில் 11ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. ஆதியாகமம் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. எனக்கு நேரம் இல்லை, எல்லாவற்றையும் சொல்ல சமயம் இருக்குமான்னு தெரியலை. ஆதியாகமம் 28ஆவது அதிகாரம் 11 முதல் அருமல்லே 22ஆம் வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. அங்கே 15ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பத்தியலா, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்ன ஆண்டவர் இங்கே சொல்றாரு. இவன் நிலைமை நமக்கு தெரியும். ஏசா கொண்டு விடுவான்னு சொல்லி ஏசாவுக்கு பயந்து ஓடுறான். அம்மா பேர் சொல்கிறாங்க. சிலருக்கு அம்மா இப்படி நல்ல யோசனையெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன நல்ல யோசனையாக சொல்லிக் கொடுத்தாங்க? யாக்கோவும் தாய் அப்பாவை ஏமாத்திரு, அண்ணனை என்ன செய்யுது ஏமாத்திரு, இப்போ உன்னை கொண்டு விடுவான், நீ தப்பணுன்னா என்ன செய்ய, மாமன் வீட்டுக்கு போய் அங்கேயும் சில குல்பால் பண்ணு சொல்லிவிட்டாரா? யார் சொன்னா? எந்த தாயாவது அப்படி சொல்வீங்கன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. அல்லேலூயா. அருமையிலே அம்மா வச்சு கேட்டு ஓடி வந்தான். வனாந்தரத்துக்கு போனால் இருட்டாச்சு. ஒரு கல் எடுத்து படுத்துக்கிட்டான். பயம் திக்குன்னு எப்படி படுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? பயப்படாமல் கலங்காமல் இரு, திகையாதே, நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர், ஆண்டவருடைய சந்ததியில் பிறந்தவன் அம்மா ஏச வந்துடுவானோ நிம்மதியாக தூங்கியிருப்பானா? அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சொப்பனம் பார்க்குறான், கத்தரை பார்க்குறான். கத்தர் அங்கே பேசுகிறாரு. அந்த இடத்துல தான் அந்த 15ஆம் வசனம், நான் உன்னோட கூட இருந்து நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து. இப்போ நம்ம வசனம் என்ன? நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். இங்கே ஆண்டவரே சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவு என்ன செய்ய மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்றார். ஆண்டவர் பொய் சொல்லாத ஒரு தேவன். அப்போ உடனே நம்ம சில நேரம் பண்ற மாதிரி தடாபடான்னு இருந்துச்சு. ஐயோ, நான் கர்த்தரை சந்தித்தேன், இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு ஒரு கல்லை, அந்த தலைக்கு வச்ச கல்லை ஊடி நான் திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறார். வருவேன், இந்த இடத்துல என்ன செய்வேன், பெரிய ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். பண்ணானா? பண்ணினானா? அவன் பண்ணலை. ஆனால் அவர் அவனை விட்டு விலகினாரா? எங்கேயுமே விலகலை. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 32ல் 22 முதல் 30 வரைக்கும். ஆதியாகமம் 32ல் ராத்திரி எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவு போதும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இப்போ இங்கே ஒரு காரியம் பண்ணியிருக்கிறான். அதான் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, இன்றைக்கு நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வார், அற்புதம் செய்வார். இவன் போன நேரத்தில் நீங்கள் அதுக்கு முந்தின பதிலாம் வாசித்தீங்கன்னா ஏசாவை குறித்த பயமும் அச்சமும் கலக்கமும் வந்துச்சு. லாபான் வீட்டில் என்னென்னமோ செஞ்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார், அவனை பெருக பண்ணார். அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. அங்கே ஒரு கற்குவையில் வந்துட்டு இவன் தகப்பை விட்ட பார்த்து திரும்பி வர்றான். திரும்பி வரும் பொழுது இங்கே யார் இருக்கா, சிம்ம சொப்பனம். தகப்பை வீட்டுக்கு யாக்கோபு திரும்பி வர்றான். இங்கே சிம்ம சொப்பனமாக அவனுக்கு யார் இருக்கா? ஏசா. ஏசாவை குறித்த பயம் அவனுக்கு அருமையிலே அவனை அதிகமாய் திகிலடைய பண்ணிட்டு. வாசு பாருங்க 32வது அதிகாரத்தில் யாக்கோபு திரும்பி வருகிறான். 8ஆம் வசனம் வாசிங்க.
ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றார். 6ஆம் வசனம் சேர்த்து வாசிங்க. 6. அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். பாருங்க, இப்போ இந்த சம்பவம் தொடர்ந்து வாச நிறைய நேரம் பெறும். யாக்கோபு வர்றான்னு கேள்விப்பட்டு ஏசா ஒரு 400 பேரோட திரும்பி வர்றான். எதுக்கு வர்றான் தெரியுமா? யாக்கோபை அடிச்சு கொள்றதுக்கு வரானா? இல்லை, சமாதானமாக அவனை முத்த செய்து வாழ்த்தி ஆசீர்வதிக்க வர்றான். இவனுக்கு அப்போ இருந்த பயம் இப்போவும் அவனுக்குள்ள இருந்து. அதில் தான் இந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசி பாருங்க. ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக்கொள்ள இடம் உண்டு என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்க தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசம் உன் எதிர்த்தாளத்துக்கு திரும்பி போ, தேசத்துக்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடைய சொல்லியிருக்கிற கர்த்தாவே அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய நீண்ட ஜபத்தை பண்ணுறான். ஜபத்தை பண்ணி வருகிற இவனுடைய தந்திரத்தினால கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு வெகுமதிகளாய் அனுப்பி அவனை சாந்தப்படுத்தலான்னு நினைக்கிறான். ஆனால் இவன் நினைக்கிறான் அவன் கோபத்தோடு இருக்கிறான். அவன் கோபத்தோடு வரலை, இவனை ஆசீர்வதித்து சமாதானம் பண்ணும்படியாக செய்கிறான், வர்றான். இந்த வர்ற நேரத்தில் இங்கே பார்க்குறோம், இந்த காரியம் இவனுக்கு அதிகமாய் வந்ததுனால தான் இங்கே வாசித்து பாருங்க. அந்த 22, 23, 23, 24 அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். முதல்ல மனைவி, பிள்ளைகள், நகை, நட்டு எல்லாம் தான் இவனுக்கு சொத்துன்னு நினச்சிட்டு தான். ஆனால் இப்போ ஏசாவை குறித்த அச்சமும் பயமும் திகில் இவனுக்கு வந்த பொழுது எல்லாவற்றையும் யாப்போக்கு என்கிற ஆற்றுக்கு என்ன செய்தான்? அக்கறைப்படுத்தினான். அக்கறைப்படுத்திட்டு பிந்தி தனித்திருந்து என்ன செய்கிறான்? ஜபம் பண்ணுகிறான். அதைத்தான் மறுபடியும் சொல்ல வருகிறேன். இவன் மறுபடி தன்னுடைய எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேற கதி இல்லை, என்னை காப்பாற்றுங்க, என்னை தப்புவீங்க, என்னோட கூட வாங்க அப்படின்னு இவன் கூப்பிட்றான். ஆனால் ஆண்டவர் அந்த 28 அதிகாரத்தில் சொன்னபடி இவனோடு கூட வந்து இவனை பாதுகாத்து இவனை போகிற வருகிற வழியிலெல்லாம் இவனையும் இவன் மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு, ஆஸ்தி எல்லாவற்றையும் பாதுகாத்து பராமரித்து இவனை மென்மேலும் ஆசீர்வதித்து அவர் சொன்னபடி திரும்பி வரப்படுகிறார். திரும்பி வர பண்ணுகிற வரையில் நான் உன்னை நினைச்சு மாட்டேன், கைவிட மாட்டேன், விலக மாட்டேன் அப்படி சொன்னவர் அப்படி வர்றார். இவன் தன்னிச்சத்துக்கு செய்ததுனால ஆண்டவர் இங்கே இந்த இடத்துல ஒரு காற்றை சுட்டி காண்பிக்கிறேன். தன்னுடைய திறமையை, ஞானத்தை, தன்னுடைய புயபலத்தை, அறிவு பலத்தை அவன் பயன்படுத்தி கத்தரை விட்டுட்டான். அங்கே தரிசனமானார், கல்ல ஊனுனா அதோடு கூட மறந்துட்டான். ஆண்டவருக்கு அவனுக்கு என்ன இல்லை, பேசுங்க, சம்பந்தமே இல்லை. இவன் நம்ம பெருகணும் பெருகணும் ஆசீர்வதிக்கப்பட்டு இதிலே போனான். இப்போ அவனை உணர்த்தும்படி தான் ஏசா திரும்பி வர்றான் அப்படிங்கிற செய்தி அவனுக்கு வருகிறது. வரும் பொழுது இவனுக்கு பயமும் திகிலும் கலக்கமும் பிடிக்கிறது. இந்த நேரத்தில் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு நம்ம தனிமையாக தானே போனோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆற்றுக்கு அப்புறப்படுத்திட்டு இவன் பிந்தி தனித்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உண்மை நினைச்ச மாட்டேன் போறார். அப்ப அங்க கத்தர், அங்க 28 அதிகாரத்தில் ஏணியின் உச்சியிலே தரிசனமான கத்தர் இங்க அவனுக்கு தரிசனமாக தரிசனமாயிட்டு போறேன் அப்படிங்கிறான். அந்த இடம் தான் அவனை உணர்த்துகிற இடம். தரிசனமானவர் எதுவும் பேசல. பொழுது விடிது நான் என்ன செய்றேன், போறேன் அப்படிங்கிறார். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான். சில கஷ்டத்தின் ஊடே, பிரச்சனை ஊடே, வியாதியின் ஊடே, தோல்வியின் ஊடே, அபத்தத்தின் ஊடே போகும் பொழுது கத்தர் உணர்த்துவார். உணர்த்துகிறவர் அவர் தான் அந்த அறிந்து அவரை விடாப்பிடியே பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிட்டு நம்முடைய தப்பெல்லாம் என்ன செய்யணும், அவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரை இனி நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், உண்மை தவிர எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு பிடிக்கணும். அவன் போராடணும்.
ஆண்டவரே போகக்கூடாது, நான் உமோடு கூட வரப்பேன். ரூத் நகோமி சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா அவள் சொல்லுவாள், உண்மை இல்லாமல் எனக்கு வேற கதி, உம்முடைய தெய்வம் உம்முடைய ஜனம், உம்முடைய ஆளு என்னுடைய ஆள், நீர் தான் நான் தான் நீர். அதுதான் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுகிற அனுபவம், பற்றி கொள்ளுகிற அனுபவம். நீர்தாயா, வேற வழி வேற கதி. எப்படி நான் இப்படி வந்தேன்? உம்மால தானே. அல்லேலூயா. அப்போதான் அவள் கேட்டா, உன் பேர் என்னப்பா? அப்படி சொல்லிட்டான், யாக்கோபு. அது ஒரே வார்த்தை தான். அது ஒரு வார்த்தையில் அவனுடைய குற்றங்களை, பாவங்களை, மீறுதலை, ஆண்டவர்கிட்ட விலகிற காரியத்தை, ஆண்டவர் மேலே நம்பாம போகிற எல்லாத்தையும் அறிக்கை எடுக்கிற ஒரு வார்த்தை தான் யாக்கோபு. அப்போதான் சொன்னார், இனி யாக்கோபு அல்ல, இனி என்ன செய்வேன்? இஸ்ரவேல் என்று சொல்லப்படும். இப்போ பாருங்க 30ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். என்னவா? உயிர் தப்பி பிழைத்தேன். இப்போ ஏசாவை சந்திச்சிட்டானா? ஏசாவை முகமுகமாக சந்திச்சிட்டானா? இல்லை. ஆனா கர்த்தரை சந்திச்சிட்டான். கர்த்தர் அவனோடு பேசிட்டாரு. நான் அவனுடைய பயத்துக்கு திகிலுக்கு உன்னை விலக்கி என்ன செய்வேன்? காப்பாற்றுவேன்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்தெல்லாம் இவன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே பார்க்கிறோம், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அப்படி பார்க்க. இப்போ 35 அதிகாரம் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 15ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து கொள்ளலாம். 1ஆம் வசனத்தில் தான் அவருடைய காரியம் பார்க்கிறோம். வாசித்து பாருங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். போதும். இப்போ யோசுவா 3:5. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க கர்த்தரோடு இருப்பது உண்மையானால் உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த 32வது அதிகாரத்தில் எல்லாவற்றையும் அவன் கொண்டு வந்து ஆஸ்தி, ஐஸ்வர்யம், மனைவி, பிள்ளைகள், ஆடு, மாடு, ஒட்டகம், எத்தனையோ கோடான கோடி சொத்து அத்தனையும் அப்புறப்படுத்திட்டான். நான் தனிமையாக தானே வந்தேன், நான் இப்போ தனிமையாக தேவனை விட்டுட்டேனே, அதனால நான் அவரை பற்றி கொள்ள. அப்போ ஆண்டவரை பற்றி கொள்ளணும், ஆண்டவரோடு கூட நடக்கணும்னா பரிசுத்தம் பண்ணுவது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் சகலவற்றை துச்சமாய் யாப்போக்கு என்கிற ஆற்றுக்கு அப்புறப்படுத்தி விட வேண்டும். அப்போதான் கர்த்தர் தரிசனம் ஆவார். இப்போ இங்கே வரும் பொழுது தேவன் யாக்கோபை நோக்கி சொல்றார், நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவாயாக என சொல்லிட்டு செய்யாம போயிட்டான். மறந்துட்டான், ஆண்டவரை விட்டுட்டான், பொறுத்தனையை மறந்துட்டான், மனம் திரும்ப மறந்துட்டான், ஞானஸ்நானம் எடுத்து மறந்துட்டான், பரிசுத்த மறந்துட்டான், கர்த்தர் ஆசீர்வதிச்ச மறந்துட்டான், கர்த்தர் நடத்தின வழியை என்ன செஞ்சிட்டான்? எல்லாத்தையும் மறந்துட்டான். அவனுக்கு உணர்த்தும்படி கர்த்தர் மறுபடியும் தரிசனம் ஆகி சொல்றாரு, நீ ஏசாவுக்கு பயந்து ஓடி வரும் பொழுது உனக்கு அந்த அந்த வனாந்தரத்தில் தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவேன்னு சொன்னியா, இப்போ கட்டு. அப்போதான் உணர்வு வருது. 2ஆம் வசனம் சொல்றான், அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி. இப்போதான் அவனும் அவன் வீட்டாரையும் பரிசுத்தப்படுத்துகிறான். நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலைக்கு போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இப்போ இங்கே சொல்கிறேன், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை சில குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அந்நிய தெய்வம் அப்படி காலிலும் கழுத்திலும் கழுதியும் மூக்கிலும் மோரிலும் அந்நிய தெய்வம் ஆடிக்கிட்டு இருக்கும். கர்த்தர் உங்கள் கூட வரணும், நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களோட உங்கள் பிள்ளைகளோட அவங்களோட காரியங்கள் இருக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற உலக பிரகாரமான காரியத்தை நினச்சிடுவாங்க.
அந்த உன்னத சீயோன் எருசலேம், அந்த புதிய எருசலேமுக்கு நீங்கள் வரணும்னா நீங்கள் அது வரைக்கும் கர்த்தர்களோடு இருக்கணும். அந்நிய தெய்வங்களை என்ன செய்யணுமா? விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. விலைக்கு போட்டு ஓரத்தில் வச்சா கூட மறுபடியும் எடுத்துக்கிடுவோன்னு கீழே வாசி பாருங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள் செய்து நான் நடக்கிற வழியில என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். இப்பதான் சொல்றான், 2-3 வருஷத்தை தான் சொல்றான். இங்க என்ன சொல்றான்? என் விண்ணப்பத்துக்கு எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள் செய்து நான் நடந்த வழியில் என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். எப்படி உண்டாக்குவேன்? கீழே 4 வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் இப்போ வாசிக்கும் போதே பாருங்க, நம்ம கை இதெல்லாம் இருக்குதான்னு பாருங்க, பார்த்துக்கிட்டே வாசிங்க. அந்நிய தெய்வங்களையும் அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும், ஏதாவது விக்கிரத்தை தூக்கியா மாட்டியிருப்பாங்க. இப்போ கையில் இருக்கிற அந்நிய தெய்வம் விக்கிரம் இருக்குது, அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் ரொம்ப தெளிவாக சொல்லி தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். இப்போ போதகர்கிட்ட கலட்டி கொடுக்கணும் ஆராதனை முடிஞ்ச உடனே. அல்லேலூயா. இந்த அனுபவத்தில் வந்தவங்களாம் இன்னைக்கு பாக்கியசாலிகள். உங்கள் போதகரும் இன்னைக்கு பாக்கியவானாயிருவார். அல்லேலூயா. பக்கத்திலேயே அதுக்கான ஆட்களையும் வச்சிருக்கிறோம். எங்க யாக்கோபு கையில் அழிச்சுதார்கள், கொடுத்தார்கள். யாக்கோபு அங்கே போய் ஒரு நல்ல நகைக்கடையை பார்த்து உயர்ந்த விலைக்கு விற்று, அப்படியா போட்டிருக்கு, சீகாமூர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். பிரைஸ் தி லார்ட். மண்ணுக்கு மண்ணா புதைச்சு போட்டேன். அல்லேலூயா. புதைச்சு போட்டேன். அப்புறம் கீழே தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா அருமல்லே 7ஆம் வசனத்தில் அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, அதுக்கப்புறம் தான் பலிபீடம் கட்டி முடிக்கப்படும். ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஏல் பெத்தேல் என்று என்ன செய்தான்? பெயரிட்டான். மறந்தான், மறுதளித்தான், மாறிப்போனான், விட்டுட்டான். கர்த்தர் உணர்த்தினார். உணர்த்தின பிற்பாடு எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து 2ஆம் வசனம் சொல்றான், என் சகோதரருக்கு பயந்து ஓடும் பொழுது என் விண்ணப்பத்தை கேட்டார். அடுத்து சொல்றார், என் ஆபத்து நாளிலே 3ஆம் வசனத்தில் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு. இப்போ நம்ம வாக்குத்தத்தம் என்ன? நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இப்போ இங்கே சொல்கிறான் பாருங்க, என் ஆபத்து நாளிலே, என் ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு கொடுத்து 3ஆம் வசனம், என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அளித்தது நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவன். சொல்கிறான் அந்த வாக்குத்தத்தத்தை. நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். உண்டாக்குவீங்களா? எப்படி உண்டாக்கணும்? கைகளில், காதில், கழுத்தில், மூக்கில், முகரையில், இடுப்பில், காலில். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா ஜலக் ஜலக் ஜலக்குன்னு சத்தம் கேட்கும். டேமரின் சத்தம் கேட்குதோ, கிட்டார் சத்தம் கேட்குதோ, கீபோர்டு சத்தம் கேட்குதோ என்னமோ. பிள்ளைகளும் பெரியவங்களும் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஜலக் ஜலக் ஜலக்குன்னு வருவாங்க. அதெல்லாம் அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து வந்த காரியங்கள். நம்ம போட்டிருக்கிற நகை நட்டெல்லாம் கிறிஸ்துவ மார்க்கத்திலிருந்து வந்தது கிடையாது. சிலருக்கு ஓப்பனாக சொன்னால் தான் தெரியும் போல, இந்த வசனத்தை சொன்னால் தெரிய மாட்டாங்க. கைகளில் இருக்கிற விக்கிரகம், காதில் இருக்கிற விக்கிரகம்னா நாங்கள் என்ன சிலையவா தொங்க போட்டுக்கிருக்கோம், நாங்கள் கம்மல் மூக்குத்தி செயின் தானே போட்டிருக்கிறோம், வடம் தானே போட்டிருக்கிறோம், இது அழகுக்கு தானே, இது எங்களுடைய அந்தஸ்துக்கு தானே அப்படிங்கிறோம். அதெல்லாம் விக்கிரகம். அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து வந்தது, எகிப்தின் பாரம்பரியத்திலிருந்து வந்த காரியம். பிரைஸ் தி லார்ட். அதை கலட்டி கடையில் கூட விற்கக்கூடாதான். என்ன செஞ்சணும்? எங்கேயாவது ஆற்று ஓரம் போய் யாருக்கு தெரியாத இடத்துல புதைச்சு போட்டோன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணுமா? ஆமேன். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்?
பலிபீடம் கட்டணும். நம்ம பாட்டு பாடுறோம், அது சுத்திகரிப்பு கூட்டத்தில் பொதுவாக பலிபீடத்தில் என்னை பாருனே படைக்கிறேனே இந்த நகநட்டோடே இந்த தண்டை கொலுசோடே அப்படிமோ. எப்படி கர்த்தர் நம்மளோட கூட வருவார்? எப்படி கூட வருவார்? இது உலக மார்க்கம். இன்னும் சொல்லப்போனால் விக்கிரக ஆராதனையின் மார்க்கம். பிரைசலால் அதை புதைச்ச பிற்பாடு தான் பலிபீடம் கட்டணும். புதைக்கிறது அப்படின்னா இருதயத்திலிருந்து வெறுக்கணும். ஏசாயா சொல்லியிருக்கிறார், அது எப்படி வெறுக்கணுமா? சீ போ, அவ்வளோதானா? அடுத்து ஒரு அருமையான வார்த்தை சொல்லிக்கும், சொல்லுங்க சும்மா. நம்ம பிள்ளைகள் தானே. தீட்டு துணி, தீட்டு துணியை போல அது தீட்டுப்பட்டவர்களை ஒரு வாரத்துக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. அதை போல சீப்போ, சரி சீப்போ மட்டும் சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி தான் இருக்குது. அது தீட்டு துணியை போல அதை சீப்போ என்ன செஞ்சுக்கணும்? எரிந்திருக்கணும், வெறுக்கணும், அதை ஒழித்து விடணும். அது நம்ம வீட்டில் இருந்தாலே பாவம், கர்த்தர் உங்கள் கூட வரமாட்டார். நீங்கள் வேணால் வலுவதமாக பிடிச்சி இழுத்துக்கலாம். ஏசுநாதரே இந்த காய்ச்சலை சுகமாக்குங்க, இந்த கல்யாணத்தை நடத்தி தாருங்க, இந்த குழந்தை பாக்கியத்தை தாருங்க, இந்த வேலையை தாருங்க, இந்த தொழிலை தாருங்கன்னு இழுத்து இழுத்து பிடிச்சிக்கலாம். கூடவே இருக்கணும்னா அவர் சொல்லுகிறபடி, அவருடைய கட்டளையின்படி கற்பனையின்படி மோசே உங்களுக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி செய்யவும் கவனமாக இருக்கவும் வலதுபுற இடதுபுற சாயாமல் அதன்படியே செய்வீங்கன்னா கர்த்தர் நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களோட இருப்பார். இப்போ யாக்கோபு அதை சொல்கிறான், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அளிச்சது நான் நடந்த வழியிலே என்னோட கூட இந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் சொல்லிட்டு உடனே அடுத்த வருஷத்தில் பலிபீடம் கட்டலை. அருமலே, இப்போ 5ஆம் வருஷம் வாசிச்சு பாருங்க. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். பார்த்தீங்களா, ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்குதா? கருவாலி மரத்துக்கு அடியில் எல்லாத்தையும் புதைச்சு போட்ட பிற்பாடு அவங்க பிரயாணப்பட்டாங்க. எங்க பெத்தேலுக்கு போறாங்க. அந்த லூஸ் என்கிற இடம் தான் பெத்தேல். இப்போ தேவன் தரிசனமான இடம். அங்கே போறாங்க, அங்கே பலிபீடம் கட்ட போறாங்க. புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினாலே அவர் யாக்கோபின் குமாரை முதலாவது இவன் பயந்துக்கிட்டு தான். யாரு? யாக்கோபின் கூட்டத்தார். இப்போ அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன செய்றாங்க? நீங்கள் அப்போஸ்தலர் அப்படி 2ஆம் அதிகாரத்தில் போய் படித்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் பெந்தெக்கோஸ்தே நாளிலே அபிஷேகம் பெற்ற பிற்பாடு 37ஆம் அதிகாரத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் உபதேச காரியங்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஜெபம் பண்ணலும் அப்பம் பெற்கலும் உறுதியாக செய்தார்கள், தரித்திருந்தார்கள். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வாசி பாருங்க 45 நினைக்கிறேன். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானது தக்கதாக அவைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இங்க பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்தாரா? சபையிலே என்ன செய்தாரு? சேர்த்து கொண்டு வந்தார். அங்க வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 43 வாசிங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. போதும். அங்க என்ன வாசிக்கிறோம்? எல்லாருக்கும் என்ன செய்து? ஒரு காலத்துல இவங்க எல்லாராலும் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாய் தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது இவர்களை பார்த்து மற்ற எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் நீங்கள் கீழே போய் படித்து பார்த்தீங்கன்னா, அதாவது 8ஆம் வசனம் முதல் கிட்டத்தட்ட 12ஆம் வசனம் வரைக்கும் 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பெருங்கூட்ட திரள் ஜாதி ஜனங்களை பார்க்கிறோம். அவர்களை குறித்த அவர்களுக்கு இவங்க பயந்திருந்தாங்க. இப்போ அபிஷேகம் பெற்று தேவனுடைய சமூகத்தில் தங்களை பரிசுத்தப்படுத்தப்பட்ட பொழுது இவர்களை குறித்த பயம்
அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. அந்த பெரும் கூட்டத்துக்குள்ளே உண்டாயிற்று. இன்றைக்கு அப்போ காரணம், இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருக்கிறார். முதலாவது ஆவியானவர் இல்லாத நபராயிருந்தார்கள். அதனால ஒரு சாதாரண பெண்மணி இடத்துல பயந்தான், ஒளிந்தார்கள், மறுதளித்தார்கள், சபித்தார்கள், சத்தியம் பண்ணினார்கள். அது காரணம் ஆவியானவர் இல்லாத காரணம். இப்போ யாக்கோபு காரியத்தில் அதுதான் அருமலை. அந்த ஆதியாகமம் 35:5 வாசிக்கிறோம். அவர்கள் யாக்கோபின் குமாரை பின்தொடராதிருந்தார்கள், தேவனாலே என்ன உண்டாயிற்று? பயங்கரம் உண்டாயிற்று. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட வருவது உண்மை என்ன? உங்களை குறித்த அச்சமும் பயமும் நீங்கள் போகிற வருகிற இடங்களில் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் அப்படி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கார். அடுத்தபடியாக யோசேப்பை குறித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு ஆதியாகமம் 39:2-3 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார். அதில் 23 வசனம் வாசி பாருங்க. முதல்ல 3 வசனம் வாசிங்க. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இப்போ இதிலிருந்து நீங்கள் 23 வசனம் வரைக்கும் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அருமலை 19:35 அதாவது 41 அதிகாரம் நினைக்கிறேன். 41 அதிகாரம் 38 முதல் 44 வரைக்கும். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவரும் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். இப்ப கடைசி அந்த 44 வசனம் மட்டும் வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். முதல்ல வாசம் அந்த 39:2-3 கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால அவன் செய்கிற காரியத்தெல்லாம் என்ன செய்தார்? கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நீ அடுத்து 41 அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஒரு பெரிய சொப்பனத்தை கண்டாப்பா அரசே. அந்த சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அறுவடை அர்த்தத்தையும் சொல்லி அதற்கு நிவாரணத்தையும் சொன்ன அந்த கதவை அடைங்க. அந்த சைடில் இருக்கிற கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, நல்லா அடைங்க. ஏசு ஃபுல்லாக அப்படியே வெளியே போகும், மாறி மாறி சொல்ல வைக்க வேண்டாம். அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் அது ரொம்ப பரிசுத்தமாக பயபக்தியாக இருந்தாலும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கவனிங்க. அப்போது சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி நடைபெற போகிற சம்பவத்தை சொல்லி அதற்கு ஒரு ரெமடினா தான் விரும்புது, நிபந்தனையும் என்ன செய்தான்? அதனுடைய நிவாரணத்தை சொன்னான். சொன்ன பொழுதுதான் அந்த ராஜா சொல்றாரு. இந்த வசனத்தை வாசிக்கிற 38 வசனத்தை வாசிங்க. 38-39. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். போதும். இப்ப கடைசியில் அந்த 44 வருஷம் சொல்றாரு. 44 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்துள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். நடக்குமாங்க இப்படியெல்லாம்? அந்நிய தேசத்துல அடிமையா விலைக்கு வாங்கிட்டு போனா அந்த அடிமை இங்க என்ன ஆயிட்டான்? 39 வசனத்துல தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் அப்படின்னு சொல்றான். இது எப்படி ஆயிற்று அப்படின்னா 39:2-3 பார்த்து கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தான். அவன் காரியத்தில் கர்த்தர் வாய்க்க பண்ணினார்.
செய்யாத குற்றத்தை செய்தான் என்று சொல்லி காலவரை சிறையில் அடைக்கப்பட்டான். அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அங்கேயும் இவன் மூலமாய் 2 பேருக்கு சிறையிலிருந்து வெளியே வருகிற காரியம். ஒருவன் தண்டிக்கப்பட்டான், ஒருவன் அதிகாரியாக்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, பார்வோனுடைய சொப்பனத்தை சொல்லி நிவாரணத்தை சொன்ன பொழுது அங்கே 38 பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவரையும் காணேன். அல்லேலூயா. காணேன் என்கிற காரியத்தை பார்க்கும். அப்போ கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்தபடினால, ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தபடினால அவனோடு கூட அவன் செய்கிற எல்லா கருத்தில் கர்த்தர் போனார், கூட இருந்தார். அடிமையாய் போனவன், தண்டிக்கப்பட்டவன், கைதியானவன் அரசனாய் மாறி போனானே. மாத்திரமல்ல, அவன் உத்தரவில்லாம அந்த தேசத்தில் எந்த பிரஜையும் கையையாகிலும் காலையாகிலும் நினைச்சக்கூடாதான். இப்போ சேரில் உட்காந்துருக்கிறீங்க, பாஸ் கிறிஸ்துவர் நினைச்சா அந்த காலை நீட்டிக்கிறார், நினைச்சா சேருக்குள்ளே என்ன செய்கிறாரு கிறிஸ்துராஜா. அதே மாதிரி ஜோதி பிரதரி சொல்கிறேன், இப்போ ஒரு ஸ்டைலாக உட்காந்துருக்கிறார், திடீர்னு இப்படி நீட்டிக்கலாம், எதிர்த்து நினைக்கலாம். ஆனால் யோசேப்பு ராஜ்யத்துக்குள்ளே இப்படி எரிச்ச முடியாது. அவர் எப்படி உட்கார சொல்கிறாரோ அப்படி தான் உட்காரும், எப்படி நிற்க சொல்கிறாரோ அப்படி தான் நிற்கும். யார் சொல்கிறது? அடிமை, சிறை கைதி. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவர் இருந்தார். ஆவியானவரோடு கூட இருந்தபடினால அவர் போகுமிடமெல்லாம் அவர் கூட வந்தார். அல்லேலூயா. அடிமை சந்தையிலிருந்து விலைக்கு வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிருந்தார், கர்த்தர் இருந்தார். அருமையில வீட்டுக்கு அதிகாரியாக இருக்கும்போது கர்த்தர் இருந்தார். அங்கே தப்பான குறையை சொல்லி ஜெயிலில் அடைச்சாங்க, அங்கேயும் கர்த்தர் இருந்தார். அங்கே இருந்து இங்கே வந்து சொப்பனத்துக்கு விளக்க சொன்னால் அங்கேயும் கர்த்தர் இருந்தார். ராஜா வாக்குனா அங்கேயும் கர்த்தர் இருந்தார். இன்னும் யோசிப்பு சரித்திரத்தை மீதி 50ஆம் அதிகாரம் வரைக்கும் படித்து பாருங்கள். வீட்டில் எல்லா இடத்திலும் கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்து, அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து, அவர் காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணி வர்த்திக்க பண்ணின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்க காரணம், அந்த 9ஆம் வசனம் வாசி பாருங்க, 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். இந்த வீட்டில் வாசிங்க, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. போதும். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. ராஜாவும் பின்னாடி சொல்லுவார், அந்த 41ஆவது அதிகாரத்தில் வரும் பொழுது, சிம்மாசனம் மட்டும்தான் நான் இருப்பேன், நான் பெரியவன் கிடையாது, நீ தான் எல்லாத்துக்கும் அதிகாரி. அதே மாதிரி வீட்டில் அது இது எல்லாம் சொல்ல வரேன்னா, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் நினைச்சுவார். கொஞ்சத்தில் உண்மையாக உத்தமமாக கர்த்தருக்கு முன்பதாக, மனுஷங்களுக்கு முன்பதாக, எல்லாவற்றுக்கும் முன்பதாக உண்மையாக இருந்தீங்கன்னா உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார், உங்கள் கூட வருவார். அதில் இயேசுக்கள் சொல்லியிருக்கிறார், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தால் அநேகத்தில் நினைச்சுவேன் அதிகாரியாக வைப்பேன். தாளந்து கதையிலே பார்க்கிறோம். அருமையிலே மாத்திரமல்ல, உத்தம காரியங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன உதாரணங்களை பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் உண்மையாக இருந்தால் கர்த்தர் வர வர நினைச்சுவார், உயர்த்துவார். உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், அவன் கூட தான் கர்த்தர் இருப்பார். அந்த உண்மையை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறேன், பணமும் காசும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவங்கள்ட்ட தான் நான் வர்றேன்னு சொல்லுமா. ஏன்னா அவங்க பரிசுத்தமாக வச்சுருப்பாங்க, எல்லா மக்களுக்கும் பயன்பட வைப்பாங்க, அப்படிங்கிறது தான் அதனுடைய காரியம். இப்போ உண்மையாக இருந்தபடினால யோசேப்பு அடிமையாக வாங்கும்போது உண்மையாக இருந்தான், போத்திபாடு வீட்டில் உண்மையாக இருந்தான், சிறைச்சாலையில் உண்மையாக இருந்தான், அதிகாரியாக அந்த தேசம் முழுவதுக்கு ராஜாவாகும் பொழுது உண்மையாக இருந்தான். அதனால கர்த்தர் அவன் போகும் இடமெல்லாம் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இங்க 9ஆம் வசனத்தில், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் தனியாக தானே இருக்கிறேன், செய்ததா யாருக்கு தெரியும் இல்லை. அப்போ பாவம் செய்யாதபடி பாதுகாக்கப்பட அவனுக்குள்ள ஒரு உண்மையான தெய்வ பயம் இருந்தது. அடுத்தபடி இந்த யோசேப்பு குறித்து பார்க்கிறோம், அவன் ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை பெற்றிருந்தான். அதைத்தான் இந்த ராஜாவும் சொல்றான்.
நம்முடைய தேசத்தில் இவனைப் போல தேவனுடைய ஆவியை பெற்ற வேறொருவன் இல்லை. அப்போ இந்த லட்சணங்கள் அவனுக்குள்ள இருந்ததுனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் சும்மா இருக்கல, எல்லாரோடு கூட கர்த்தர் இருக்க மாட்டார் என்று தான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இந்த தகுதி யாக்கோபை சொல்லியிருக்கிறேன், மோசேயை சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு இப்போ யோசேப்பை சொல்லுகிறேன். அருளே, நம்முடைய ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து நம்ம நடத்துகிறவர், சும்மா எல்லாரையும் போல இல்லை. ஏசாயா 43 1-2 வாசிக்கிறோம். நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றேன். 43 அதிகாரத்தில் 3 வசனம் முதல் 5 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றேன். ஆபிரகாமை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தில் வாசிக்கிறோம். 15 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். 17 1 முதல் 5 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் குறிக்கிறவங்க குறித்துக் கொள்ளுங்க, வீட்டில் போய் வாசிங்க. இங்கே எல்லாம் ஆபிரகாமை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து அவர்களை நடத்தினார். சங்கீதம் 32:8 என்ன வாசிக்கிறோம்? வாசி பாருங்க, வச்சுக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். நாங்க என்ன வாசிக்கிறோம்? மறுபடியும் வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை வழியிலெல்லாம் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சொல்லுவேன். மோசே குறித்து நான் சொன்னேன்ல, என்னன்னாலும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பான், நிற்பான். இப்போவும் உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பயம் வேணும்னா ஆண்டவரை பயப்பட வைக்கணும். நீங்கள் நானும் என்ன தெரியுமா, எப்படி பயப்பட வைக்க முடியும்? ஆண்டவரை பயப்பட வைக்க முடியும், நடுங்க வைக்க முடியும். எப்படி? பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும், உண்மையாக உத்தமாக இருக்கணும். அடுத்து எப்பொழுது அவரை தொந்தரவு செய்கிற ஆளாக இருக்கணும். சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தொந்தரவு பண்ணுறது என்பது அவரோடு கூட நடந்து, ஏசப்பா எனக்கு அது வேணும் இது வேணும். நம்மளை பார்த்தாலே அவருக்கு பயம் வேணும். ஐயையோ முழங்கால் போட்டுருவானே, கண்ணீர் விட்டுருவானே, அழுதுருவானே. நம்ம அழுக அவர் சம்மதிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். நம்ம கண்ணீர் விட அவர் சம்மதிக்க மாட்டார். நம்ம முழங்கால் முடக்க அவர் சம்மதிக்க மாட்டார். ஒரு ராத்திரி 1 மணி நேரம் விழிச்சிருந்தீங்கன்னா அவர் இருந்தையும் கிட்டு 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 நினைச்சியும் ஆண்டவரை பயப்பட வைக்க முடியும். எப்படி? எப்படி? உங்கள் ஜெப வாழ்க்கையினால். தானியேல் ஜெபம் பண்ண முழங்கால் படித்தார். நீ தானியேல் புத்தகத்தில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஜெபம் பண்ண தொடங்கின போது என்ன செய்து? பரலோகம் கிட்டு 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 கிட்டுன்னு என்ன செஞ்சிருச்சு? நடுங்குச்சு. ஐயோயோ எப்பா காபிரியல் வேகமா போப்பா, மிகாவல் போவோம், வேகமா போ. அவன் முழங்கால் போட்டான், இன்னும் அழுதுட்டானா போச்சு. நம்ம குற்றங்கள் பாவங்கள் மீறுதல் நம்முடைய காரியங்கள் மாற்றப்படணும். அதுக்கும் ஜெபந்தான். நொறுங்கி எசப்பா அவன் அழகா சொல்றான் யாக்கோபு, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்தை கேட்டு என்னை வழிநடத்தின தேவன் சொல்றான். நீங்கள் உங்களுக்கு ஆபத்து வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி, உங்களுக்கு தேவையானாலும் சரி, எது ஆனாலும் சரி, முழங்கால் போட்டுட்டீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், கொஞ்சம் நம்ம இருதயம் கலங்கிருச்சுன்னா ஆண்டவருடைய இருதயம் குட்டு 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 நடுங்க ஆரம்பிக்கும். நீங்கள் செய்ய வைக்க முடியும். யாரால? அவரோடு கூட நடக்கிற ஜனங்களால். எப்பொழுதும் பேசிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் பேசுகிறான்னு வைங்க. பிரைஸ் தி லார்ட். நேற்றுக்கு இந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு தம்பி வந்து, பாஸ்டர் ஸ்தோத்திரம் என்னை தெரியுதாண்டார். அப்படியே பார்த்து அவரையும் என்னைய பார்த்தார், அவங்க அப்பா அம்மாவும் பார்த்தாங்க. அவன் என்னை தெரியலையா பாஸ்டர்? தெரியலையாப்பா. எனக்கு திடீர்னு யாரையும் ரொம்ப பழகிற ஆளை தெரியலன்ட்டா பிரச்சனை ஆகிடும்ல. தெரியலையாப்பா, சாரி, நீ யாருன்னு சொல்லு. அப்போ பசுமலையில் மெயின் ரோட்டில் இந்த வருஷத்தில் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சா? அப்போ நீங்கள் தூக்குனீங்களா? அப்போ போய் ஆஸ்பத்திரியில் ஒரு நாள் முழுவதும் என்னை பராமரிச்சிங்கள்ல, அவன் தான் நான். இப்போ விண்வெளி ஆராய்ச்சியை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் இருதயம் அப்படியே பயங்கரமாக சந்தோஷப்படுத்து. அப்போ என்ன சொல்கிறேன்? அப்போ சொன்னேன் அவன்கிட்ட, எப்போ அன்னைக்கு பார்த்தோம், இப்போ அங்கே இருந்தீங்க பசுமலையில் இருக்கிற காலத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்தோம், நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்க, ஜெபம் பண்ணோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு. அப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்ட காலத்தில் எங்களால் இயன்ற உதவி செய்தோம்.
இப்போ ஒரு பெரிய ஊழியத்தை வச்சுருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போது அவங்க அப்பா அம்மாவை வச்சு, உங்கள் அப்பாவும் அம்மாவும் கூட எப்போவாவது நாங்கள் கூட்டத்துக்கு வந்தால் தான் என்கிட்ட பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அப்போ இந்த வார்த்தை சொன்னேன், அடிக்கடி நம்ம பேசணும்ப்பா, அடிக்கடி உங்களை நான் விசாரிக்கணும், என்னை நீங்கள் என்ன செய்யணும், விசாரிக்கணும். அப்போ தானேப்பா உரிமை வரும். அப்போ அந்த அவங்க அப்பாவும் அம்மாவும் கண்ணீரோடு சொன்னாங்க, அன்றைக்கு நீங்கள் எங்களை பராமரிக்கலைன்னா இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமையில் இருக்க முடியாது பாஸ்டர், எங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், மறந்தே போயிட்டீங்கன்னே. நான் தைரியமாக சொன்னேன். ஏன் சொன்னேன்? ஏன் சொன்னேன்? ஒரு ஃபோன், இப்போ தான் செல்ஃபோன் எவ்வளோ இருக்குது, வாரத்தில் ஒரு நாள் ஃபோன் பண்ணால் தொடர்பு இருக்குமா இருக்காதா? அதே மாதிரி தான் ஆண்டவரிடத்தில் என்றைக்கோ ஒரு நாள், எஸ்ஸப்பா எங்களுக்கு அப்படி செய்ய அப்படி செய்யணும்னா நடுங்க மாட்டார், நடுங்க மாட்டார். அப்படி இருந்து பயப்படாது. எப்பொழுது அவரை தட்டிக்கிட்டே அலட்டிக்கிட்டே இருக்கணும், எப்பொழுது அவரோடு கூட உறவாடிக்கிட்டே இருக்கணும், எப்பொழுது ஜெபித்து கொண்டே இருக்கணும், எப்பொழுது துதித்து கொண்டே இருக்கணும், எப்பொழுது அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கணும், எப்பொழுது அவரோடு கூட அவர் நம்மளோடு கூட இருக்கிற அனுபவம் தான். அப்புறம் உங்கள் காரியத்துக்காக நீங்கள் முழங்கால் போட்டால் அவர் ஐயோ அப்படின்னு அவர் நடுங்குவார், அவர் பயப்படுவார். நம்மெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படணும். நான் சொல்கிறேன், இது ஒரு புதிய சத்தியம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் அவரை பயப்பட பண்ண முடியும், நடுங்க வைக்க முடியும். எதில்? அவரோடு கூட நடக்கிற அனுபவத்தில், அவரோடு கூட பேசுகிற அனுபவத்தில், அவரோடு கூட செந்திருக்கிற அனுபவத்தில், அவரோடு கூட உறவாடுகிற அனுபவத்தில். நோவாவை குறித்து பார்க்கிற பாருங்க, தன் காலத்துக்குள்ளே, நோவா 6வது அதிகாரம் 6வது வசனத்தில், ஆதியாகமம் 6:6 வாசிக்கிறோம். தன் காலத்துக்குள்ளே அந்த பொல்லாத மூர்க்கமான முரட்டாட்டமான பயங்கரமான அசிங்கமான கேவலமான அப்படிப்பட்ட நாட்களில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. ஏன் கிடைச்சிச்சு? வாசி பாருங்க 6வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அந்த வார்த்தைக்கு தான் நோவா என்ன செஞ்சான்? தேவனோடு. அந்த காலத்தில் எல்லாரும் பயங்கர அசிங்கமா கேவலமா அருவருப்பான காலம். அந்த நாட்களில் தன் காலத்தில் நோவா என்ன செய்தான்? உத்தமனாய் நீதிமானாய் இருந்தது மாத்திரமல்ல, எப்பொழுது தேவனோடு கூட. அதனால தான் கர்த்தர் நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் அழிஞ்சு போகக்கூடாது சொல்லி முன்கூட்டியே செயல்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனை அழிந்து போகதை விரும்பாத கர்த்தர் உங்களை என்னையும் கைவிடவே மாட்டார். நீ போகுமிடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்ன ஆண்டவர். நீங்க அவரோடு கூட இருந்தா அவர் பேர் சொல்லி அழைத்து நடத்துகிறவர். நோவாவை பேர் சொல்லி கூப்பிட்டு தான் சொன்னார், இப்படி அழிக்க போறப்பா, அதனால நீ என்ன செய். ஆபிரகாமை பேர் சொல்லி தான் அழைத்து ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 22 10 முதல் 18 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை பலியிடும் பொழுது ஆபிரகாம் அந்த 15ஆம் வசனத்தில் ஆபிரகாமே பிள்ளையாண்ட மேல் பேர் சொல்லி கூப்பிட்டார். நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படணும்னு சொல்லி எனக்கு உண்மையாக கீழ்ப்படணும்னு சொல்லி நான் அறிந்திருக்கிறேன், அதனால நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் நம்ம பேர் சொல்லி அழைத்து ஆசீர்வதிக்கிறவர். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா லூக்கா 19 அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் படித்து தெரிந்து கொள்ளுங்க. அங்கே ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்க ஆசையாய் அத்திமரத்துக்குள்ளே ஓடி ஒளித்து கொண்டிருந்தான். அவன் பேர் யாருக்கும் தெரியாது. ஆனால் வந்தார், மரத்தடி நின்றார், அண்ணாந்து பார்த்தார், சகைவே இறங்கி வா, ஒரு பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போறேன் அப்படின்னாரா. இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்ய போறேன்? அவன் யாரு? பொல்லாதவன், அநியாய வட்டிக்காரன், அநியாயமான மனுஷன், பயங்கரமான ஆளு, அவன் அடாதுடியான ஆளு. அப்போ மக்களாக சொன்னாங்க. அப்போ அவனும் நின்று போகிற வழியில் நின்று, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் யாரிடத்துலையும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்திரியா திருப்பி கொடுக்குற ஆஸ்தி, இப்படி குற்றங்களை பாவங்களை அறிக்கையிட்டான். அவன் கூட போனார். 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம்.
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இவன் ஆபிரகாமுக்கு. அப்ப பேர் சொல்லி அழைத்து நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். யோவான் 11 அதிகாரத்தில் போனீங்கன்னா லாசரு மரித்து போனான். நீங்கள் 33ஆம் வசனம் முதல் 46 வரைக்கும் குறித்து கொள்ளலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அருவலே அங்கே 33, 34, 35 வாசி பார்த்தீங்கன்னா ஆவியில் கலங்கினார், துயரப்பட்டார், கண்ணீர் விட்டார். அப்படி அதை பார்த்து ஹாய் சொல்லிட்டு சரி பரவாயில்ல, எனக்கு ஊழிய விஷயமா போயிட்டேன், அவர் செத்து போனால் பரவாயில்ல, நீங்கள் 2 வரைக்கும் நான் இருக்கிறேன், பார்த்துக்குள்ள சமாதானமாக இருக்குன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? அவன் எங்கே வச்சிங்க கேட்டார். சொன்னாங்க அங்கே நிலவை சொன்னார். அங்கே போய் பேர் சொல்லி கூப்பிட்டார். என்ன சொல்றாரு? லாசருவே வெளியே வா. வந்தானா வரலையா? வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் பிரஸ்தாபம், அவருடைய காரியம் உலகமெங்கிலும் அந்த தேசமெங்கிலும் பிரசித்தமாயிட்டான். அதுக்கப்புறம் லாசருவை நடத்துகிற விதத்தெல்லாம் இந்த பைபிளுடைய பின் ஹிஸ்ட்ரி பேக் டு த பைபிளில் படிச்சிங்கன்னா அவனுக்கு கொண்டு கர்த்தர் செய்த காரியம் பெரிய காரியம். கீழே வாசிங்கன்னா அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் பவுலை சவுலாயிருந்த அவனை கர்த்தர் மத்தியானத்தில் சந்தித்தார். அவனை சந்தித்து சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது அப்படி சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்க 9 அதிகாரத்தில் நீ போய் படித்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய? அப்போ அவர் சொன்னார், நீ இங்கே போ, இங்கே போ, இங்கே போ, இங்கே போ. அவன் போகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஆட்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் அவனை அற்புதமாக நடத்தினார். அதுக்கப்புறம் பவுலை குறித்த பயமும் திகிலும் ஜனங்களுக்குள்ளே பயங்கரமாயிற்று. நீ நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். ஓவர் டைமாக போயிட்டேன், இன்னைக்கு இந்த செய்தியை முடிச்சே ஆகணும்னு சொல்லி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவனோடு கூட நடக்கிறவர்களோடு கூட அவர் நடப்பார். எல்லாரோடு கூட அவர் இருக்க மாட்டார். அவர் பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வதித்து ரட்சித்தார். நீங்களும் நானும் நம்ம எல்லாருடைய பேர் அவருக்கு தெரியும். எபேசியர் 1 அதிகாரம் வீட்டில் போய் படித்து பாருங்க. தாவீது சொல்றார், அருமையிலே சங்கீதம் 79 அருமையிலே அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை என்னை பெயர் சொல்லி அறிந்தவர், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே தேவனமை தெரிந்து கொண்டவர். அவர் கைவிடுவாரோ? அவர் திகைக்க விடுவாரோ? கலங்க விடுவாரோ? விடவே மாட்டார். உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைக்கப்படும். முழங்கால் படிடுமா? முழங்கால் படிடும். ஆண்டோட சமூகத்தில் இந்த அருமையான வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம தெலுங்கு பாஸ்டர் சாமுவேல் ராஜன் பிரைஸ் தி லார்ட். அருமையிலே நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம முற்றுமுடிய ஒப்பு கொடுப்போம்.